இப்ப தேஜா மோகன் ராவுக்கு தெரியாம சந்துருக்காக ஆஜராகிறாரு. சந்துரு மேல வச்ச ஃபர்ஸ்ட் புகார் மெடிக்கல் ஷாப்ல காண்டம் வாங்கி ஜாப்லி கிட்ட தப்பா நடந்துட்டானதான். காண்டம் வாங்கினா கிரைம் இல்ல, அதை யூஸ் பண்ணாதான் கிரைம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு காண்டம் வாங்கினது சந்துரோட ஃப்ரெண்ட்னு ப்ரூஃப் பண்றாரு. அடுத்த புகார் பஸ் டெப்போல ஜாப்லியை மிரட்டி பைக்ல கூட்டிட்டு போனதா 3 பேர் பொய் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அவங்கள தனித்தனியா விசாரிச்சு அவங்க பொய் சொல்றாங்கன்னு ப்ரூஃப் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஜாப்லியா தான் சந்துரு வீட்டுக்கு போனதா ஜாப்லி ஃப்ரெண்ட் சாட்சி சொல்றா. ஹியரிங் முடிஞ்சதும் தேஜாவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை பேசி தொத்து போறாரு. அடுத்த ஹியரிங்ல சந்துருக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வர போற டைம்ல ஜாப்லி சைடு ஒரு வீடியோ சப்மிட் பண்றாங்க. ஜாப்லி ஒரு மேரேஜ்க்கு போயிருப்பா, அங்க சந்துருவும் போயிருப்பான். அவன் ஒரு ரூம்குள்ள போனதும் இவனும் உள்ள போயிருப்பான். 16 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் வெளில வந்திருப்பாங்க. சந்துரு அவளை ஏதோ பண்ணிட்டான்னு டாபிக்கை மாத்திடுறாங்க. வீடியோ பார்த்த தேஜா ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இதை பத்தி சந்துரு சைடு எதுவுமே சொல்லல. ஹியரிங் முடிஞ்சதும் ஜாப்லி மாமா அந்த 2 வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா இந்த வீடியோ உண்மை, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோவத்துல தேஜாவும் அவரோட ஊருக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும். இதை வச்சுதான் ஜாப்லி லவ் மேட்டர் தெரிஞ்சு அவளை ஃபாலோ பண்ணி கையோட சந்துருவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வீடியோவையே எல்லாருக்கும் காமிச்சிங்கன்னு ஜாப்லியோட அம்மாவும் தாத்தாவும் கேட்குறப்போ நான் இந்த கேஸில் ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கோர்ட் வாசல்ல ஒரு லாயர் சொன்ன ஐடியா வச்சு ஜாப்லி வீட்டுக்கு போய் பையனை காப்பாற்ற சொல்லி சந்துரோட அப்பாவும் அம்மாவும் கெஞ்சுறாங்க. ஆனால் ஜாப்லி மாமா அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. அந்த பையனை வெளியில விட்டுடலாம்னு ஜாப்லி மாமா கிட்ட சொல்றப்போ அவர் திட்டி விட்டுடுறாரு. இந்த பக்கம் மோகன் ராவ் தேஜா பத்தி கேட்கறப்பெல்லாம் ஊருக்கு போயிருக்கதா போய் சொல்லிடுறா. அப்ப வைசாக்ல இருந்து ஒரு லாயர் கால் பண்ணி தேஜா அட்டன் பண்ண கேஸ் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறாரு. இப்ப தேஜாவை தேடி அவர் வீட்டுக்கே மோகன் ராவ் போயிறாரு. உங்களை ஏமாத்திட்டு போனேன், ஆனா நான் ஏமாந்து போயிட்டேன், எனக்கு லாயர் ப்ரொஃபஷனே செட் ஆகுதுன்னு தேஜா ஃபீல் பண்றாரு. இன்ஸ்டன்ட் டெசிஷன் தான் உன்னோட ப்ராப்ளமே, அதனால தான் நான் உனக்கு கேஸே தரல. அந்த லாரி ஆக்சிடென்ட் கேஸ்ல எல்லாரும் டிரைவர் தான் கொண்டுட்டான்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த அங்க என்ன பண்ணாருன்னு யாருமே கேட்கல. ஏன்னா அது தற்கொலைன்னு சொன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் கிடைக்காது, லாரி டிரைவருக்கு காம்பன்சேஷனும் தரமாட்டாங்க. அதனால தான் நான் அப்படி வாதாடுற மாதிரி ஆகிடுச்சு. ஆனா நான் கேட்ட கொஸ்டினை நீ ஃபர்ஸ்டே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். உன்ன மாதிரி தெளிவா இருக்கவே இன்ஸ்டன்ட் டெசிஷன் எடுக்கிறது டேஞ்சர். நான் உன்னை ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, நான் என்ன லாஜிக் சொன்னாலும் ஒருத்தனை காப்பாற்றுவேன், அந்த 5 பேரை காப்பாற்றுவேன்னு சொன்னியே, அந்த நேரத்தில் அவங்க ஏன் ட்ராக்ல நிற்கிறாங்க நீ கேட்கவே இல்லையே தேஜா. நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது ஆன்சர் இல்லை, கொஸ்டின். ஒரு லாயர் எது தப்பு எது சரின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த ஹியரிங்ல தேஜா வரலன்னு ஜாப்லி சைட் லாயர் சந்தோஷப்படுறப்போ தேஜா என்ட்ரி கொடுத்து எல்லா விட்னஸையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி வாய்தா வாங்குறாரு.